நமச்சிவாய. இன்று யாழ்ப்பாண நாட்டின் நெருக்கனை நினைவு கூற வந்திருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களை கூறிக்கொள்கின்றேன். சங்கிலிய மன்னனுக்கு விருந்தினர்களினாலே இப்பொழுது மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்படும். அனைவரும் அஞ்சலி செலுத்தலாம். ஆண்கள் பெண்கள் எல்லோரும் அஞ்சலி செலுத்தலாம். செலுத்துங்கள். தூவி செலுத்தும் நிகழ்வு என்ற அதே நேரம் எங்களுடைய சங்கிலிய மன்னனுக்கு மாலை ஏறி, அதாவது மாலை அணிவிக்கின்ற அஞ்சலி செலுத்துகின்ற நிகழ்வு இப்பொழுது இடம்பெற இருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய திருமுருகன் ஐயா அவர்களையும் அவரோடு இணைந்து எங்களுடைய மாநகர சபை முதல்வர் அவர்களையும் அவரோடு சேர்ந்து எங்களுடைய மகன் சச்சிதானந்த ஐயா அவர்களையும் ஐயா அவர்களையும் கட்டமாக ஏறி மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். தம்பி இதையே செய்கிறோம். நான் சொல்ற ஸ்லோகத்தை எல்லோரும் சொல்லுவோம். மாலை அணிகிற பொழுது சப்போர்ட் கொடுங்க. சிலைக்கு சிலையை மோதாமல் சிலையில சப்போர்ட் கொடுங்க.
முன்னே கொண்டாடி வேணும் அண்ணா முன்னே கொண்டாங்க அங்கே வாழ்க தங்கிலிய மாமன்னன் புகழ் வாழ்க தங்கிலிய மாமன்னன் புகழ் வாழ்க அடுத்த குரூப் சார் வாங்க ஹலோ சொல்லுங்க
இங்கே எங்களுடைய நல்ல அரசியல்வாதிகள் சொன்னார்கள், இழந்த இலங்கையை மீட்டெடுப்பதற்காக நாங்கள் போராடுகின்றோம் என்று நாங்கள் சின்ன வயதில் இருந்த போது தமிழர்களுடைய விடுதலை போராட்டத்தை ஆரம்பித்து வைத்தது என்று ஒருவர் சொன்னார்கள். ஆனால் இழந்த இலங்கை என்று சொல்லுகின்ற போது அரசோடு ஒத்த சமய கலாச்சார பண்பாடுகள் விழுமியங்களையும் பாதுகாக்க வேண்டும். நவீன காலத்திற்கு ஏற்ப நாங்கள் நவீன தொழில்நுட்ப விஞ்ஞான அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொண்டாலும் எங்களுடைய சமய கலாச்சார விழுமியங்களை நாங்கள் பேசி பாதுகாக்க வேண்டியது ஒரு கடமையாகும். அந்த வகையிலே இன்று எங்களுடைய அரசியல் ரீதியாக போராடுகின்றவர்களும் வணக்கத்துக்குரிய எங்களுடைய கைவரியை நடத்துகின்ற மரபன் குலம் சச்சிதானந்தமணி அவர்களே மற்றும் சிவசேனையின் தொண்டர்களே, தொண்டர்தான் பெருமை மிக முக்கியம். பெரியவர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இன்றைய நிலையிலே நாங்கள் எங்களுடைய பண்பாட்டை, என்னுடைய தேசியர் அவர்கள் சொன்ன மாதிரி பண்பாட்டை இழந்திருக்கிறோம். அந்நிய மதங்கள் நுழைந்து கொண்டிருக்கின்றன. தெய்வீகம் இல்லை, ஆலயங்கள் இருக்கின்றன, பூசைகள் நடக்கின்றது. ஆனால் எங்களிடம் ஒற்றுமை இல்லை. ஒற்றுமைக்கு தெய்வீகம் மிக முக்கியம். பல நாடுகள் சென்ற பல விஷயங்களை நுண்ணிப்பாக ஆராய்ந்த வகையிலே முன்னோரிய நாடுகளின் அத்திவாரமாக இருப்பது அவர்களுடைய சமயம். ஆனால் நாங்கள் எங்களுடைய சமயத்தை விட்டுவிட்டு மத நல்லிணக்கம் பேசுவது என்பது மிகப்பெரிய மூலப்பொருள். ஆலயங்களிலே என்னுடைய அனுபவத்தின்படி சில விஷயங்களை நாங்கள் சொல்ல வேண்டும். சங்கிலிய மன்னன் நந்திக்குழியோடு ஆண்டு அந்த விட்டு சென்ற சைவ பண்பாட்டை நாங்கள் மேன்மைப்படுத்துவதற்கு மிக முக்கிய விஷயம், ஆலயங்கள் தோறும் சிவநாம சங்கீர்த்தனம் நடைபெற வேண்டும். சிவனை மேன்மைப்படுத்தி வழிபட்டால்தான் தமிழர்களுக்கு விழிப்பு, சைவனது தலை தோன்றும். இன்றைய நிகழ்வுக்கு தலைவாங்குவதும் இந்த நிகழ்வை, அதாவது சங்கிலிய மன்னனுடைய 400வது தினத்தை ஞாபகப்படுத்தி இந்தியத்தை ஆரம்பித்து வைத்த எங்களுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் உயர்ந்து பொதுமக்களும் சக்தியான தலைவரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றேன். குறைவிலாரும் உயிர்கள் நான் வரை அரங்களோடு நட்டகம் விழுந்து மேன்மை நினைவிழாவினை கூடியிருக்கின்ற பெருமக்கள் பெரியார் திருவிழாவர்களே, சமூகத்தில் தேசியவர்களே, பெரும் தரவந்த தொடர்ச்சியாக ஆட்சி, ஒரு பொழுதும் இடையூறு இல்லாமல் ஆட்சி. நாங்கள் வரலாற்றை எழுதுவதை எங்களுக்காக எழுதியவர்கள் இடைவெளியை விட்டு எழுதியிருக்கிறார்கள். அதனாலே நாங்கள் இப்பொழுது மீண்டும் வரலாற்றை எழுத வேண்டிய கட்டாயம் இருக்கிறோம். நாம் வரலாற்றை தொடர்ச்சியாக
இடைவிடாத இந்த மண்ணில் 2000 3000 ஆண்டுகளாக ஆட்சி அந்த ஆட்சியுடைய இறுதி 405 ஆண்டுகளுக்கு இறைமை இழந்தோம், அரசவை இழந்தோம், ஆட்சியை இழந்தோம், வழங்குகின்றோம். அந்த வழங்குகின்ற கைவிடாமல் தமிழ் பேரை ஏதாவது யாழ்ப்பாணம் தொடர்பாக இருக்குமான்னு கேட்டேன். கொண்டு சென்றதாகவோ அவங்க தூக்கிலிட்டதாகவோ தூக்கு மரங்கள் 3 போவாங்க எல்லாம் வந்து அந்த வரலாற்று தோற்றுக்கு அறிஞர் தோற்றுக்கு மொழி தெரிஞ்சவர்களுக்கு அவங்க அந்த 7 யாழ்ப்பாணத்திற்கு வந்ததாகவும் சங்கிலி மன்னர்கள் பேச்சு கிடையாது. ஆனால் என்ன வேறு சின்ன எழுதியிருக்கிறார் அவன் திருத்தமாக பார்த்தான். திருத்த பேருடன் போயிட்டார்கள் என்னோட வந்தார் எழுதியிருக்கார். தன்னுடைய நகை கடற்கரையிலே கப்பல் இருக்கிறது என்னவா இருந்தாலும் வைகாசி மாதம் தேய்முறை 8ஆம் நாள் கங்கிலிசன் அதாவது 2000-3000 ஆண்டுகளாக தொழிற்சாலை ஆட்சியிலே குடியிலே இடமே இன்றைக்கு விழுந்தது. இன்றைக்கு அதே நாள் அந்த வீழ்ச்சி யாருடைய எழுச்சியாக மாறியது? பரங்கிகளுக்கு எழுச்சியாக. பரங்கிகளுடைய எழுச்சியாக மாறிய பின்பு பரங்கிகள் 75 ஆண்டுகளுக்கு போன பின்பு நாங்கள் பரங்கிகளுக்கு இன்றைக்கு எதுவோடு சிறப்பான நாள் உள்ளி வாய்த்தாலே திரு பிரபாகரன் அவர்கள் அவரை சார்ந்த மக்கள் இன்றுதான் மாறுகிறார். நீங்க 2009 மே 18 சொல்றீங்க, அது போய் பார்த்தா வைகாசி மாதம் தேய்முறை 8ஆம் நாள் 9ஆம் நாள் 10ஆம் நாள். இப்படி பாருங்க, நான் சொல்லுறேன் வைகாசி மாதம் தேய்முறை 8ஆம் நாள் 9ஆம் நாள் 10ஆம் நாள் தான் 17 18 10 ஆங்கிலத்தில். இன்றைக்கு நாங்கள் சங்கிலியை நினைவு பொழுது பிரபாகரனையும் அவரோடு முள்ளிவாய்க்கால் இருந்தவர்களை இதுதான் எங்களுடைய நாள், எங்களுடைய முயற்சிக்குரிய நாள், எங்களுடைய வரலாற்றை மீட்பதற்குரிய நாள், எங்களுடைய ஐயா தேசிய இறங்கியை மீட்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், பண்பாட்டை விட்டெடுங்கள், இசையை விட்டெடுங்கள், பிள்ளைகளை தொலைக்கிறார். 2 வைகாசி மாதம் தேய்முறை விட்டார். நீங்க பஞ்சாயத்து போயிட்டு நல்லூர் வாழ்ந்து தாய்மொழியை வாழ்ந்து இன்னொரு மதத்திற்கு நாங்கள் மதம் மாறிக்கொண்டு தமிழ் தேசியம் பேசுவதற்கு எந்த அடிப்படையும் அருகதையும் கிடையாது. ஒரு யதார்த்தமான உண்மையான வரலாற்று உண்மை. இதை இந்த இடத்திலே ஆழ்தரமான சொன்னால் என்னுடைய அன்புக்கு மதிப்புக்குரிய சத்யா அவர்களுக்கு இந்த இடத்திலே நன்றி கூறி, அடுத்ததாக என்னுடைய தந்தையினுடைய காலத்திலே இலங்கையின் ஞான குழந்தை என்று போற்றப்படுகின்ற செல்வன் சுதர்சன் அருணர் அவர்கள் 2ஆம் ஆண்டிலே கல்வி கற்கின்றார். 2ஆம் கலக்கப்பட்டுவிட்டது. அந்த வகையில் அந்த பெற்றோருக்கும் ஆசிரியருக்கு நன்றி கூறி அந்த ஞான குழந்தையை இப்பொழுது பேசுமாக உருவாக்கி ஓம் நம சிவாய. இன்று
அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களை கூறிக்கொள்கின்றேன். கடந்த வருடம் இதே நிகழ்வில் யாழ்ப்பாண நாட்டின் பேரரசர் சங்கிலிய மகாராஜா பற்றி நான் பேசினேன். ஆகவே இந்த வருடம் அவர் நமக்கு விட்டு சென்ற பாதை தொடர்பாக பேசலாம் என்று எண்ணியுள்ளேன். எப்போதுமே வரலாற்று பிற்போட்டின் எழுதுகருவி வெற்றி பெற்றவன் கைகளிலேயே இருக்கும். தோற்கடிக்கப்பட்டவனின் வரலாறு அவன் வீரமும் அவன் பக்க நியாயங்களும் அதில் மறைக்கப்பட்டுவிடும் என்பது யுத்த நகர்வு. அதுபோலவே அவன் யாழ்ப்பாண நாட்டின் அரசன் இரண்டாம் சங்கிலிய மகாராஜாவின் வரலாறு என்று பொய்களுடன் திரித்து கூற முயற்சிக்கின்றனர். அவரை கொன்று தமிழரிடமிருந்த யாழ்ப்பாண நாட்டை பறித்த போர்த்துகேய வாரிசுகள். We are in search of Christianity and Christ என்று கூறி ஒரு நாட்டுக்குள் அடியெடுத்து வைத்த போர்த்துகேயர் பாரிய சதித்திட்டம் தீட்டிய அரசனை போரில் கைது செய்தது மட்டுமில்லாமல் மதம் மாற கூறி வற்புறுத்தியும் அவர் கிறிஸ்தவத்தை ஏற்க மறுத்ததால் இந்தியாவின் கோவாவிடம் மூடி வைத்து கொடூரமாக சிறை கொண்டு அரசனை கொலை செய்தனர். இதுவே உண்மை, இதுவே வரலாறு. உண்மை மதம் மாற்ற வந்தவர்களே நாட்டை எம்மிடமிருந்து பறித்தனர். உண்மை மதம் மாற்ற வந்தவர்களே அரசனை கொன்றனர். உண்மை மதம் மாற்ற வந்தவர்களே பாட்டன்களை கொண்டு குவித்தனர். உண்மை மதம் மாற்ற வந்தவர்களே பாட்டிகளின் கற்பை சூறையாடினர். எனினும் மண்டியிடாத மானமும் வாழ்ந்து போகாத வீரமும் கொண்டு மதம் மாற்றுகளுக்கு எதிராக